கொரோனா டைமில் வந்து நான் யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சவுண்ட் மணின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்துச்சு. அதுலேருந்து அந்த கொரோனா டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கத்தினோடனே அந்த அட்டையிலலாம் அடிக்க ஆரம்பித்தேன். அடித்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா வந்து என்ன அடிக்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு பறை அடிக்கிறேன்னு சொன்னோடனே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பறை வாங்கித்தாங்கன்னு சொன்னேன், வாங்கி தந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஸ்டேஜ் ஏறினேன். அந்த ஸ்டேஜில் அப்போ முறையா தெரியாது. அப்புறம் தஞ்சை விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். தஞ்சையில் என் மாஸ்டர் அங்கே தான் இருக்கார். அங்கே இப்போ 7 அளவு கத்திகிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பிளாஸ்டிக்கில் உருவாக்குறது தான் எடுக்கிறாங்க. அதனால் இதை நம்ம திருப்பி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என் ஏம் வந்து மியூசிக் கம்போசர். அதனால் இதை எடுத்து நான் திருப்பி பண்ணுறேன். ஆதிகால இசைங்கிறதே பறை இசை தான். அப்படி அதில் என் பையன் அவனுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு தெரில. அதை நாங்கள் மோட்டிவேட் பண்ணி சரி அதை கொண்டுட்டு போகணுன்னு இருக்கோம். அவரும் ஒரு மியூசிஷியனாக ஆகணும் அப்படின்னு இருக்கார். அவருக்கு ரோல் மாடல் வந்து சவுண்டு மணிங்கிறவர் தான். அவர் எல்லா ஃபாரின்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரும் அது மாதிரி போய் பண்ணணும், இசையமைப்பாளராக வரணும், இதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி புதுசாக அடிக்கணுங்கிற விருப்பப்படுறேன். அதனால் அதுக்கு அவருக்கு போகிற இதிலே நாங்களும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா வாசிக்கிறார். 2 மாதத்துலேயே அவர் மாஸ்டரே சொன்னார், அவருக்குள்ளேயே ஒரு கலை இருக்குங்க, நல்லா வாசிக்கிறார் அப்படின்னு. அதனால் எங்களுக்கும் சந்தோஷம். இதை தொடர்ந்து அவர் வாசிச்சுட்டு வரோம்.